பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2, இறை வார்த்தை 2. ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவில் இருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூடிய புதிய ஆற்றலையும் புதிய தெம்பையும் புதிய வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை உமது இறை வார்த்தையின் வழியாகவும் எங்களுடைய மூதாதையர்கள் வழியாகவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர். உமது இறை வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது அதிகாலையிலே புது தெம்போடு எங்களால் வாழ முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஏதோ ஒரு காரியத்திலே நாங்கள் உண்மையே இழந்து போய் இருக்கின்றோம். ஏதோ ஒரு செயல்களினால் உமது பிரசன்னத்தை நாங்கள் இழந்து போய் விட்டோம் அப்பா. அநேக முறை உம்மை மறுதளித்த பிறகும் கூட நீர் மீண்டும் மீண்டும் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். எத்தனையோ முறை தகப்பனே, உமக்கு எதிராக நாங்கள் பேசிய பொழுதும் கூட நீர் எங்களை அரவணைக்கின்றீர். உமது அன்பினால் நிரப்புகின்றீர். நாங்கள் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே பாசமிக்க கரங்களினால் எங்களை தாங்குகின்றீர். ஆண்டவரே, இணை சட்டம் 1வது அதிகாரம் 31வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தோளில் வைத்து சுமப்பதைப் போல நான் உங்களை சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை சுமந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. தாய் தகப்பனுக்காக நன்றி. தாயோடும் தந்தையோடும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே தினமும் நீர் எங்களை தேடி வருகின்றீர். கல்வாரி பலியின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகின்றீர். நாங்கள் பாவத்தில் வீழ்ந்த பிறகும் கூட ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வாழ நீர் எங்களுக்கோடு கூட இருக்கின்றீர். இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, இதுவரை செய்த பாவங்களை இதோ உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள், நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். உமக்கு எதிராக குற்றங்களை புரிந்திருக்கின்றோம். வேதனையுற்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே பாவத்தின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நோயாளிகளாக மாறிவிட்டோம் சுவாமி. ஆனால் உமது கருணையான பார்வை மட்டும் ஒன்றும் போதும் தகப்பனே. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து விடுவோம். யாரெல்லாம் உண்மையிலே பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ, ஐயோ நான் பாவி, சிறு வயதில் செய்த பாவங்கள் இதோ கண் முன்பாக நிற்கின்றனவே, இளமை பருவத்தில் நான் செய்த பாவங்கள் என்னை துரத்தி கொண்டு இருக்கின்றனவே, முதிர்ந்த வயதிலும் பாவத்தை விட முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு உமது கல்வாரி பாதத்தை சிக்கன பிடித்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தேடி வந்து உமது முள் முடியில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாயும் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகளாக மாறி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்பு தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய தெய்வமே, இதோ அநேக பிள்ளைகளை உமது திரு சமூகத்தில் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக நீர் அழைத்து வந்திருக்கின்றீர். நீர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறபடியினால் அவர்கள் ஒவ்வொருவருமே என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், தொழிலை ஒப்புக் கொடுக்கின்றேன், வியாபாரங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், படிப்பை ஒப்புக் கொடுக்கின்றேன்,
கொடுக்கின்றேன். கல்வி மேல் படிப்பை ஒப்புக் கொடுக்கின்றேன். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை ஒப்புக் கொடுக்கின்றேன். உடல் உள்ள சுகத்தை கொடுக்க அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, என் கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாராம், என் ஆண்டவர் என்னை தொட மாட்டாராம், நான் இந்த உலகத்திலே ஆண்டவர் என்னை தொடும் பொழுது நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி இதோ உமக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. உமது பரிசுத்த இரத்தம் அவர்களை கழுவுவதாக. உமது மாசு மருவத்த இரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்களுடைய பாதையை செம்மையாக்கி அவர்கள் வாழ்க்கையில் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவீராக. ஏனென்றால் தகப்பனே, அவர்கள் உமது பிள்ளைகள் அல்லவா? நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 12 இறை வார்த்தையிலே, என் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை எனது பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை அருள்வேன் என்று. ஆம் தகப்பனே, உமது பிள்ளைகளாக மாறக்கூடிய அருளை கொடுத்திருக்கின்றீர். உமது பிள்ளைகளாக மாறக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றீர். உமது பிள்ளைகளாக உருமாறக்கூடிய பலத்தை கொடுத்திருக்கின்றீர். இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் உமது பிள்ளைகளாக மாற்றிவிட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் அனைத்து ஆண்களையும் அனைத்து இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஏதோ ஒரு பதிலில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், மற்றவருடைய வார்த்தைகள் அவர்களை வாட்டி இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இருளில் வாழ்வதை போல இருக்கலாம், கஷ்டத்தை சுமந்து கொண்டு இருக்கலாம், எப்படி என்னுடைய கஷ்டங்கள் மாறும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். எரேமியா 33:3 சொன்னதுபடி, என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே உம்மிடம் அன்றாடவும் என் ஆண்டவருக்கு செவி கொடுக்கவும் அறிந்திராத பெரிய அற்புதங்களை மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கருணை மிகு தெய்வமே, அன்பு தகப்பனே, ஒளியாய் இருக்கக்கூடிய பெரியவரே, நீர் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்கி ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக பிள்ளைகள் ஜெபத்தில் சோர்ந்து போய் இருக்கிறார்கள், ஜெபிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, முன்னைய நாட்களிலே நான் நன்றாக ஜெபித்தேனே, என் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறேனே, இருந்தேனே, இப்பொழுது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டதே, என் ஆண்டவருடைய அனுபவம் என்னிடம் இல்லையே, என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தவும் ஜெபிக்கக்கூடிய ஆவியையும் மீண்டும் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் தொடும், எல்லோரையும் பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும், ஆசீர்வதித்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, இந்த நேரத்திலே நாங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மன கலக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லோர் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அவர்களுடைய வேதனைகளையும் கலக்கங்களையும் எடுத்து மாற்றி நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒவ்வொருவரையும் குணமாக்குவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் குணமாக்கி விட்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகளை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, ஜெபமாலை அன்னையே, இரக்கத்தின் ராக்கினியே, விண்ணக அரசியே, ஞானத்தின் பிறப்பிடமே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபம் விண்ணகத்தில் கேட்கப்பட எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.